சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக புதிய செய்திகள் வாசிப்பிற்கான யூடியூப் சேனல் இனிதே தொடங்கப்பட்டுள்ளதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணையத்தின் மூலம் மாணவர்களின் பட்டிமன்றம், விவாத மேடை, பள்ளி சார்ந்த செய்திகள் உங்களுடன் பகிரப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த காணொளியில் சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியின் செய்திகளை காணலாம். தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவியர் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாகைசூட விழாவில் காவல்துறை ஆய்வாளர் திரு அபிலன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி முதல்வர் பரிசு வழங்கினார். ஆகஸ்ட் 23 கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் மாறுவேடமிட்டு கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கம் நடத்தும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு எமது பள்ளியில் இருந்து 15 ஆசிரியர்கள் விருது பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்களின் எதிர்கால கனவை நினைவாக்க கல்வி சுற்றுலா திருச்சி NITக்கு என் பள்ளியின் சார்பாக அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. வணக்கம். செய்திகளை வாசிப்பது உமாபாரதி. 11ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு, சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ஆயில்பட்டி, நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் வட்டம். இனி செய்திகளை காண்போம். விரிவான செய்திகள். 2024-25ஆம் ஆண்டிற்கான எமது பள்ளியின் மாணவ மாணவியரின் தலைவர்களுக்கான தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜூலை 6ஆம் தேதி தேர்தல் நாளாக அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் போட்டியிட 120 மாணவ மாணவிகள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். தேர்வுக்குழு ஆலோசனைப்படி மாணவ மாணவியர் தேர்வு செய்து அவர்களுக்குரிய தேர்தல் சின்னம் பள்ளி முதல்வரால் வழங்கப்பட்டுள்ளது. ஜூலை 6 தேர்தல் நாளன்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் என அனைவரும் அமைதியான முறையில் வரிசையாக நின்று வாக்களித்தனர். ஜூலை 18ஆம் தேதியன்று தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களின் தலைவர்களுக்கான வாகைசூடல் விழாவில் வேலுக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் திரு கபிலன் அவர்கள் கலந்து கொண்டு வாகை சூடி சிறப்பித்தார். மேலும் அவர் பேசுகையில் சாலை விதிகள், போதை பழக்கம், தொலைபேசிகளில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று சுதந்திர தின விழா நாளை முன்னிட்டு காலை 8 மணி முதல் எமது பள்ளியில் குழந்தைகள் சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல மாறுவேடமிட்டு அணிவகுத்து வந்தார்கள். மேலும் கோல போட்டி, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, ஓவிய போட்டி, நடன போட்டி போன்ற அனைத்து போட்டிகளும் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அவர்கள் மூவண்ண கொடியேற்றி வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசு வழங்கினார். விழா முடிவில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிப்பு வழங்கி விழாவை சிறப்பித்தார். ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் கோகுலாஷ்டமி முன்னிட்டு எமது பள்ளியில் உள்ள குழந்தைகளை கிருஷ்ணர், சீதை, ராதை போன்ற தெய்வ வேடமிட்டு அணிவகுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி திருச்செங்கோடு KSR கல்லூரியில் தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கம் நடத்தும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு எமது பள்ளியில் இருந்து 15 ஆசிரியர்கள் தேர்வாகியுள்ளார்கள். 2023-24ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் பெற வைத்த ஆசிரியர் பெருமக்கள்: திருமதி தேவி 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல், திரு மணிகண்டன் 10ஆம் வகுப்பு அறிவியல், திரு சுரேஷ் 10ஆம் வகுப்பு அறிவியல், செல்வி ஷாலினி 10ஆம் வகுப்பு கணிதம், திரு நாகராஜன் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல், திரு முருகேசன் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல், திரு அருள்ராஜ் பொருளியல், திருமதி விமலகுமாரி கணக்கு பதிவியல். துறைவாரியாக பாடத்தில் 100% தேர்ச்சி பெற வைத்த ஆசிரியர் பெருமக்கள்: திரு டேவிட் சந்திரசேகரன் 12ஆம் வகுப்பு தமிழ், திரு தனசேகரன் 12ஆம் வகுப்பு தமிழ், திருமதி சிந்துஜா 10ஆம் வகுப்பு ஆங்கிலம், திரு அருள்ராஜ் 10ஆம் வகுப்பு ஆங்கிலம், திரு பூபதி 10ஆம் வகுப்பு அறிவியல், திருமதி சுமதி 10ஆம் வகுப்பு அறிவியல், திரு கண்ணன் 12ஆம் வகுப்பு தாவரவியல், திருமதி காவியா 12ஆம் வகுப்பு பொருளியல்,
ஆகிய ஆசிரியர்கள் அனைவரும் விருது பெற உள்ளார்கள். மேலும் கள நிலவரத்தையும் விருது பெறும் ஆசிரியர்களின் கருத்துக்களையும் நமது நிருபர் சஞ்சனா அவர்கள் வழங்க கேட்போம். வணக்கம் சஞ்சனா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது ஆசிரியர்களுடைய மன நிலைமையும் அவங்களுடைய விருது பெறக்கூடிய அந்த உணர்வுகளை பற்றி கொஞ்சம் தொகுத்து சொல்லுங்க. கேட்குது பாரதி. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருக்கோம். அதாவது இப்போ நடந்த 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வந்து பொதுத் தேர்வு நடந்திருக்கு. அந்த பொதுத் தேர்வில் வந்து மாணவர்களை வந்து 100க்கு 100 மதிப்பெண் வந்து எடுக்க வைத்த ஆசிரியர்கள் இருக்கின்றார். அவங்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக கேசர் கல்லூரியில் வந்து சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு வந்து அழைச்சிருக்காங்க. அந்த விழாவிற்கு சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வந்து 15 ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த 15 ஆசிரியர்களில் வந்து ஒரு ஆசிரியர், அதாவது இயற்பியல் ஆசிரியர் திரு மணிகண்டன் அவர்களிடம் வந்து அவர் வந்து எப்படி இந்த விழாவில் வந்து கலந்து அந்த விருது வாங்கும் விழாவை வந்து எப்படி அவர் நினச்சிட்ருக்காரு, அப்படி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, அந்த விருது வந்து வாங்குறாரு, அதனால் அது எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இப்போ வந்து நடந்த பொதுத் தேர்வில் வந்து நீங்கள் வந்து மாணவர்கள்லேருந்து சென்டம் வந்து வாங்க வச்சுருக்கீங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் விருதும் வாங்குறீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து மணிகண்டன், சரஸ்வதி ஸ்கூலில் வந்து நான் வந்து கடந்த 13 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இயற்பியல் முதுகலை ஆசிரியராக. இப்போ நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 10வது 11வது 12ஆம் வகுப்பில் வந்து இயற்பியல் பாடத்தை நான் நடத்திட்டு இருந்தேன். இதில் வந்து கடந்த ஆண்டில் பொதுத் தேர்வில் வந்து டி தாரணி அப்படிங்கிற பையன் வந்து அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மார்க் எடுத்துருக்கான். அதே போல் 10ஆம் வகுப்பில் வந்து அனைத்து மாணவர்களுமே சயின்ஸ் பாடத்தில் முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே போல் கடந்த ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் 11ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவி ஓவியங்கிற பொண்ணு 100க்கு 100 இயற்பியல் பாடத்தை தேர்ச்சி எடுத்திருக்காங்க. அதே போல் 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அனைத்து இயற்பியல் தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளுமே முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் சந்தோஷம், பெருமையான விஷயமா இருக்குது. அது வந்து எப்படி சார் நீங்கள் 100க்கு 100 வந்து மதிப்பெண் வந்து வாங்கிச்சு? அது வந்து சின்ன விஷயம் இல்லை, 100க்கு 100 வாங்குறது பெரிய விஷயம் தான். அது எப்படி நீங்கள் வாங்க வச்சிங்கிறது என்கிட்ட சொல்ல முடியுமா? இது கண்டிப்பாக எளிமையான விஷயம்தான். இதை வந்து நாம் நடத்துகிறத வந்து கரெக்டாக மாணவர் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டது என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து புக் இன்ஸ்டர் 1 மார்க் இருக்குது அப்படின்னாலும் சரி, அது கணக்கு சமமான கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அனைத்து கொஸ்டினும் புரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்வில் கேட்டக்கூடிய அந்த வினாக்களுக்கு பதில் சரியானபடி எழுத்தாவே அனைவராலுமே 100க்கு 100 எடுக்க முடியும். அனைவராலுமே முழு மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணிட்டு விளாட முடியும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். எப்படி சார் எல்லா மாணவர்களுமே முழு தேர்ச்சி அடைய வச்சுருக்கீங்க, அதுவும் சொல்ல முடியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சு எழுதுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் மீடியம் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வினாக்களை கொஞ்சம் குறைத்தோ அல்லது கொஞ்சம் வந்து குறைந்த மதிப்பெண் பெறுற மாதிரி அல்லது பாஸ் பண்ணுற மாதிரி என்னது மினி மெட்டீரியல் வந்து கொடுத்து நம்ம பாஸ் பண்ண வைப்போம். அதை நான் ஃபாலோ பண்ணுறாங்க. நன்றி சஞ்சனா. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியரின் உயர்கல்வி மற்றும் எதிர்கால கனவை மேம்படுத்த இந்தியாவில் உள்ள 31 NITகளில் முதல் இடத்தில் வகிக்கும் நமது திருச்சி NITக்கு 28/8/2024 அன்றும் மாணவர்களை அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.